இந்த செவ்வாயோடு ராகுவோ கேதுவோ சேரும்போது அந்த ஜாதகருக்கு சொத்து சுகம் ப்ராப்பர்ட்டி அமையறதுல மிகப்பெரிய தனக்கிட்ட இருக்க பெர்ஃபெக்ஷன் எல்லார்ட்டையும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த பெர்ஃபெக்ஷன் கிடைக்கலன்னா டென்ஷன் ஆயிடும். கோபத்தோடு எழுந்து நஷ்டத்தோடு அமர்வர்கள் எல்லாருமே இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது தான். ரொம்ப துடிப்பா ரொம்ப வேகமா இருப்பாங்க. அந்த வேகமே உங்க வினையாயிடும். சுகமே சொல்க. செவ்வாய் ராகு செவ்வாய் கேது சேர்க்கை. இந்த செவ்வாயோடு ராகுவோ கேதுவோ சேரும்போது அந்த ஜாதகருக்கு சொத்து சுகம் ப்ராப்பர்ட்டி அமையறதுல மிகப்பெரிய தடைகள் தாமதங்கள் இழப்புகள் ஏற்படும். சார் நான் வீடு கட்டலாம் முயற்சி பண்ணேன், வீடு கட்ட ஆரம்பித்தேன், அது கட்டி முடிக்க முடியல, ஆனால் அது பெரிய செலவு இழுத்து விட்டுருச்சு, அந்த கடனை அடைச்சிக்கிட்டே இருக்கேன், வீடும் முடியலை, அந்த கடனும் முடியலை, வீட்டையும் அனுபவிக்க முடியல, கடன் கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ செவ்வாய் ராகு செவ்வாய் கேதுவோடைய சேர்க்கையோ பார்வையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸில் மாட்டிப்பாங்க. அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். தன்னுடைய உறவினர்கள் சொந்தக்காரங்க உடன் பிறந்தவர்கள் அங்காளி பங்காளி இவர்களோடு மிகப்பெரிய மனக்கசப்பு இருக்கும். உங்களுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குது, செவ்வாய் கேது சேர்க்கை இருக்குது, ப்ராப்பர்ட்டினாலும் நான் இஷ்யூஸ் அனுபவிக்கிறேன், இல்லை ப்ராப்பர்ட்டியே அமைய மாட்டேங்குது, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ப்ராப்பர்ட்டி அமையலை, இல்லை முயற்சி பண்ணி ப்ராப்பர்ட்டி அமைஞ்சது அதனால் பண கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், உறவினர்கள் உடன் பிறந்தவர்களோட எனக்கு மனக்கசப்பு இருக்குது, நான் எவ்வளோதான் அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் அவர்கள் எனக்கு நம்பிக்கை துரோகத்தை கொடுத்து விடார்கள். இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. இவர்களுக்கு இன்னொரு ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கும். தங்களுடைய பற்கள் மீது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அக்கறை இருக்கும். பற்களில் பிரச்சனை வரும். அப்போ எதையாவது சாப்பிட்டா அவங்களுக்கு பல்ல மாட்டிக்கும். அடிக்கடி கண்ணாடியில் பல்ல வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. செவ்வாய் ராகு செவ்வாய் கேது. கால் செருப்புகள் காலணிகள் ஷூ செப்பல்ஸ் இதெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜோடிகள் வச்சுருப்பாங்க, நிறைய வச்சுருப்பாங்க, அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, புது செருப்பு வாங்கிட்டே இருப்பாங்க. இவர்கிட்ட ஒரு என்ன பழக்கம் இருக்கும்னா தனக்கிட்ட இருக்க பெர்ஃபெக்ஷன் எல்லார்ட்டையும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த பெர்ஃபெக்ஷன் கிடைக்கலன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. இவர்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் இவர்களே வந்து பெர்ஃபெக்ஷன் பார்த்து தன்னைத்தானே அழிச்சுக்கிறவங்க. கோபத்தோடு எழுந்து நஷ்டத்தோடு அமர்வர்கள் எல்லாருமே இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது தான். ரொம்ப துடிப்பா ரொம்ப வேகமா இருப்பாங்க. அந்த வேகமே உங்களுக்கு வினையாயிடும். வேகமா வண்டியை ஓட்டி போய் கீழே விழுறது, எடுத்தோம் கவுத்தோம்னு செஞ்சு அது நஷ்டம் அடைகிறது. எங்கேயாவது பணத்தை கொண்டு போய் போட்டு லேண்ட்லேயோ வீட்லேயோ போய் பணத்தை போட்டு அது லாக் ஆகி அந்த பணம் திரும்பவே கிடைக்காம அதை அவதிப்படுவாங்க. அவசர முடிவுகள் எடுக்கிறது, எடுத்த முடிவுகள் தவறாக போய் அதனால் அவஸ்தையை ஏற்படுத்துறது. இவர்களும் மனவேதனைப்பட்டு இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களையும் மனவேதனைப்படுத்திடுவாங்க. இவர்களுக்கு இந்த குருமார்கள் வழிபாடு, சாய்பாபா, ராகவேந்திரர், இந்த மாதிரியே வாழ்ந்து மறைந்த சித்தர்கள் வழிபாடு மன நிம்மதியை கொடுக்கும். மெடிடேஷன் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இவர்கள்கிட்ட பிபி ப்ரெஷர் இந்த மாதிரியான ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அப்போ உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் யோகா மெடிடேஷன் மூலமாகவும் நிச்சயமாக அந்த மாதிரி தீவினைகள்லேருந்து வெளியே வந்துட முடியும். இவங்க கடவுள் பக்தி ஆன்மீக வழியை கடைபிடிச்சாங்கன்னா இந்த மாதிரியான அவசரமான ஒரு முடிவுகள் எடுக்கிறதுலேருந்து கொஞ்சம் நிதானமான முடிவு எடுக்கக்கூடிய தன்மைக்கு வந்துடுவாங்க. கண்டிப்பாக இறை வழிபாடும் ஆன்மீக நாட்டமும் தான் இவர்களுக்கு இந்த கிரகச்சேர்க்கையை தரக்கூடிய தீவினைகளிலிருந்து தப்பிக்க ஒரே வழி. சுகமே சொல்க.